ஷை லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி 3 பேர் கணக்கு. திருவண்ணாமலை உள்ள கணக்கில் 13 சாதுக்கள். 13 சாதுக்கள் இன்னைக்கு கணக்கை பார்த்த உடனே ஆட்டா முட்டிக்க ஐயா போட்டார், அக்கினியை போடுறா அப்படின்னு 13 பேர் உட்காருவான். சாதுக்கள் 13 பேர் உட்காரையில் டெல்லி வரைக்கும் அரசியல்வாதியை எரிச்சு சாம்பலாக்கிடுவான். முக்கால் சத்தியம் அவனுடைய பவர் நாற்காலி சேரோடு சேர்த்து எரிச்சு சாம்பலா ஆக்கிடுவான். 13 சாதுக்கள். திருவண்ணாமலை கணக்கு. திருவண்ணாமலை ஜோதிலிங்கம், அது ஜோதிலிங்கம்டா, அதுவும் ஜோதிலிங்கம். 12 ஜோதிலிங்கத்தில் திருவண்ணாமலை வச்சு கணக்கு முடிக்கார். இப்போ தமிழ்நாடு சீக்கிரமாக சாபத்தை விடுவான். அது சாதுக்கள் தான் விடணும். மாநிலப்பை மாதிரி கிடக்கிறது பார்வதி அம்மா கணக்கு போடுதாண்டா. என் புள்ள நாக்கால் விட்ட வாக்கு தப்பாது. கண்ணால் பார்த்து பூரா அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணுறவன் அவன் குடும்பம் வேரோடு அறுந்து போகும். இது இந்த கணக்கு. அரசியல்வாதியை முடிக்கிற அக்கினி ஏற்றுவான். 13 சாதுக்கள் ஏற்றுவான். இப்படியே சொல்லிகிட்டே ஏற்றுவான். 13 சாதுக்கள். ஐயா உங்கள் குடும்பம் கண்ணு தெரியல அவனுக்கு, அந்த கண்ணு எரிஞ்சு போட்டும்னு அரசியல்வாதி கண்ணு எரியட்டு போகணும்னு அந்த அக்கினியை ஏற்றி எரிப்பான். அரசியல்வாதி இல்லை, ஐயா உட்காந்துருக்கார், கடவுள் உட்காந்துருக்கார். அரசியல்வாதியை வஞ்சிக்கிட்டே அந்த 13 சாதுக்கள் போடுவான், அக்கினி ஏற்றுவான். உன்னுடைய குடும்பம் வாரிசே இல்லாமல் தட்டும் தடுமாறியா ஒன்று ஒன்றா சாபத்தில் போய் எரிஞ்சு சாம்பலாக போகும்னு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் இப்படியே இறங்கி நாசமாக போயிடும். அந்த அக்கினியை ஏற்றி 13 சாதுக்கள் திருவண்ணாமலையில் கணக்கை முடிச்சிருவான். கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்ட கணக்கு தப்பாது. கைலாசத்தில் உட்கார்ந்துருக்க கடவுள் நீதிமான் உட்கார்ந்துருக்கார். நீதிமான் சரஸ்வதி லட்சுமி கணக்கு போடுதோம். நல்லா புரிஞ்சுக்கோ. நீதிமான் நீதிபதி ஜட்ஜி ஐயா அம்மா ஜட்ஜி அம்மா 2 பேருமே உட்காந்துருக்காங்க. பார்வதி பரமசிவன் கண்ணு தெரியலையா? அப்போ நீதிமன்ற கோர்ட்லேயும் 13 சாதுக்கள். எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் உலக நாடு நீதிமன்றத்தை அந்த அக்கினியை அவன் எரிப்பான். 13 சாதுக்கள். அப்போ எல்லாமே என்ன நடக்கும்? அக்கினி சாதுக்கள் எரிச்சு சாம்பலாக்குனா என்னப்பா நடக்கும்? படிச்சிருக்கீல? நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆண்டு பண்ணோம். என்ன நடக்கும்? தப்புக்கு நீதிமான் கொடுக்கல, தண்டனை கொடுக்காதனால பூரா பூமியை பாழாக்கிட்டான். அப்போ அந்த கணக்கு போடணும்ல, கணக்கு இட்டணும். கணக்கு போட்டாச்சு. புரிஞ்சுக்கோ. 13 சாதுக்கள் திருவண்ணாமலையில் அவன் அக்கினியை ஏற்றி கணக்கு பார்க்க அந்த ஒவ்வொரு வேலையை செஞ்சு அதை முடிச்சிருவான். தமிழ்நாடு ரத்த பூமியை ஆகத்தான் செய்யும். அவன் அக்கினி ஏற்றுவான். 13 சாதுக்கள் திருவண்ணாமலையில் ஏற்றையில் எல்லாமே குலசாயிரம். சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. கடவுள் உட்கார்ந்துருக்கார். அகம்பா சேட்டை பண்ணாத. தெற்கு பாளையம் ராஜபாளையம் வந்து மைக்கை பிடிச்சி வாசிக்கான். சுற்றி மத்தி நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி வரைக்கும் மைக்கை பிடிச்சி வாசிக்கான். சென்னை மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து புரியுதா? அதான் உட்கார வச்சாரா கடவுள். காந்தி சிலையில் என்ன உட்கார வச்சுருக்காரு? இப்போ ஆட்டுன்னு ஆட்டம் பரு ஐட்டம் பூரா வந்துட்டு போய்கிட்டு இருக்கான். பரு ஐட்டம் அந்த இடத்துக்கு வந்து தான் போகணும், சுற்றி போகணும். அப்போ பிடிச்சி ஏற்கனவே கையில் வந்து தூக்கிட்டு போயிருக்கானா? என்னத்தை தூக்கிட்டு போனான்? 7 நாட்டு சனியை தூக்கிட்டு போயிருக்கான். புரியுதா? அது எங்கே உட்காந்துருக்கு? தெற்கு பாளையம் ராஜபாளையம். இப்போ ஆட்டி எடுக்கல ரத்த பூமியாக மாறும். கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சு நடங்கடா. அதுதான் அக்கினி 13 சாதுக்கள் போடுதான். நாளைக்கு போடுவான் திங்கக்கிழமை. இன்னைக்கு கணக்கு விட்டாச்சு. திங்கக்கிழமை போட அரசியல்வாதி ஊன்னு மைக்க பிடிக்கல தட்டும் தடுமாறியாக போகும். கால் சத்தியம்.